நான்றதை பற்றி பார்க்கலாம். நான் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று உடல் மனம் சம்மந்தப்பட்ட நான், இன்னொன்று நம்மளுடைய ஆத்மான்ற நான். நம்ம எல்லாருமே இயல்பாக வாழக்கூடிய நிலையில் உடல் மனம் புலன்கள் சம்மந்தப்பட்டு தான் வாழறோம். அது அகங்காரமாகவும் ஆணவமாகவும் வெளிப்படுது. இந்த நானை கொண்டு தான் இந்த உலகத்தில் ஆசைகளாகவும் மற்ற எல்லா குணங்களாகவும் நம்ம வெளியே போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நான் தான் உண்மையான நான், ஆத்மான்ற நானை பார்க்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. அதே போல் இந்த உடல் தான் நாமும் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நிலை வந்து இந்த நான்னால தான் இருக்குது. இதுக்கு வந்து தேகாத்ம பாவனைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை கடந்து நம்ம ஆத்மான்ற உணர்வுக்கு போகணும்னா விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம பேசக்கூடிய பேச்சு, நினைக்கக்கூடிய நினைவு, செயல் அனைத்துமே வந்து கவனத்தோடு செய்தோம்னா இந்த நானை கடந்து உண்மையான நானுக்கு செல்கிறதுக்கு நமக்கு வழி கிடைக்கும். அப்போ நம்ம ஆத்மா அப்படின்ற உண்மையை நம்ம உணர்வோம். அந்த நானை அப்போ தான் நம்மளால் உணர முடியும். அதுக்கு முயற்சி பண்ணலாம். நன்றி, வணக்கம்.